ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜுமே எப்படி லேர்ன் பண்ணப்படுது, அதோட சீக்ரெட், அதோட மெக்கானிசம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்ரெட், சிம்பிள் சீக்ரெட். ஆக்சுவலி உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால், சின்ன குழந்தைகள் இருந்தால் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஓகே, உங்கள் பிரதர்ஸோட சிப்ளிங்ஸோட பிள்ளைகளோ யாராவது உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த பிள்ளைகள், சின்ன குழந்தைகள், பேபிஸ் எப்படி சின்ன வயசுலேருந்து ஒரு லாங்குவேஜை அவங்க மதர் டங்கை லேர்ன் பண்ணுறாங்க. யூஸ்வலி அவங்க ஒரு 5 ஸ்டெப்ஸில் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் வெரி ஈஸி ஸ்டெப்ஸ். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால், எந்த கிளாஸையுமே அட்டென்ட் பண்ணாமல், எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் உங்களால் ஈஸியாக ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா சின்ன பிள்ளை உங்களுக்கு தெரியும், வித்தின் 2-3 இயர்ஸ் இல்லைன்னா வித்தின் எ வெரி ஷார்ட் பீரியட், எப்போ அவங்க பேப்லிங் பண்ண துவங்குறாங்களோ இல்லைன்னா சவுண்டு க்ரியேட் பண்ண துவங்குறாங்களோ அதுலேருந்து வித்தின் 1 or 2 இயர்ஸ் அவங்களால கம்ப்ளீட்லி அந்த லாங்குவேஜை ஹேண்டில் பண்ண முடியும். ஒன்லி திங் இஸ் அவங்களோட வெக்காபுலரியும் அவங்களோட சென்டென்ஸ் வெரைட்டி ஆஃப் சென்டென்சஸ் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 1 by 1 பார்ப்போம். இது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஓகே, இதில் நிறைய ரெவலேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சில்ட்ரன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, இன்ஃபென்ட்டாக இருக்கும்போது, அதாவது கை குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபென்ட்டாக இருக்கும்போது, தொட்டிலில் கிடக்கும்போது, அம்மாவோட கையில் இருக்கும்போது அவங்க என்னத்தில் கம்யூனிகேஷன் துவங்குறாங்கன்னா அவங்க சவுண்டில் தான் துவங்குறாங்க. அங்கே எந்த வேர்டு, ஈவன் வேர்டு கூட அங்கே வருவதில்லை, இல்லைன்னா லெட்டர்ஸ் கூட வருவதில்லை, சவுண்ட். அந்த சவுண்டு சில லெட்டர்ஸை ரிசம்பிள் பண்ணலாம். ஓகே, அவங்க பிள்ளைகள் தெரிஞ்சு அந்த லெட்டர்ஸை சொல்வதில்லை. அவங்க சவுண்டுனால கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நேச்சுரலி அது வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொட்டிலில் கிடக்கக்கூடிய பிள்ளைகள் சிரிப்பாங்க. ஓகே, சில சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, ஆ ஊ லைக் தட். இனிஷியலி அந்த சவுண்டு வவல் சவுண்ட்ஸாக இருக்கும். வவல் சவுண்ட்ஸ்ன்னா நம்ம ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். நம்ம டங், மவுத்து, த்ரோட், இதில் எல்லாமே இந்த ஏர் வரக்கூடிய பாத்தில் எந்த வித அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் அப்படியே வருது. ஆ ஊ, எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. ஒன்லி நேரோவிங் த சவுண்ட் தான் இருக்கும். இப்போ ஊன்னு வச்சா அந்த சவுண்டை நேரோ பண்ணி விடுவோம். மற்றபடி எந்த தடைகளும் அதில் இருக்காது. தான் வவல் சவுண்டோட நேச்சர். ஸோ இனிஷியலி சின்ன குழந்தைகள் வவல் சவுண்டில் தான் துவங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கான்சனன்ட் சவுண்ட், ஒரு சடன் அப்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வாயை மூடி வச்சுட்டு சடனாக திறக்கும்போது அதில் தான் மா எல்லாம் வரும். மா, பா, கா. அந்த டங் இல்லைன்னா மவுத் மூடி வச்சுட்டு திடீரென்னு ஓப்பன் பண்ணுவது, அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் திடீரென்னு ஓப்பன் பண்ணும்போது வருவது தான் யூஸ்வலி கான்சனன்டல் சவுண்ட்ஸ் நமக்கு வரும். ஓகே, கா, கி, கு, பா, கா, சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதில் சில சவுண்ட் லெட்டர்ஸ் மாதிரி ரிசம்பிள் ஆகலாம். செகண்ட் ஸ்டேஜ் இல்லைன்னா செகண்ட் ஸ்டெப், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் லவ்விங் ஸ்டெப். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பிள்ளைகளுக்கிட்ட, அந்த இன்ஃபென்ட்ஸுக்கிட்ட ஒரு டீப் ஏர்ஜ் உங்களுக்கு பார்க்க முடியும். அது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னதோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு ஏர்ஜ், எப்படியாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராங் டிசைர், சம்திங் லைக் தட். அந்த கண்ணில் தெரியும். ஓகே, என்னதோ அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. யூஸ்வலி பசி எடுக்கும் போதோ இல்லைன்னா ஒரு டீப் ஏதோ ஒன்று சாதிக்கணும், ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும்போது, நம்பர் 1 போகும்போது, ஸோ அப்போல்லாம் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுகளுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது, அந்த சவுண்ட்லே தே ட்ரை டு எக்ஸ்ப்ரெஸ் தட். அந்த பயங்கரமான ஒரு விருப்பம் தெரியும், கம்யூனிகேட் பண்ணணும், எனக்கு அதை சொல்லணும் அப்படின்னு. இந்த செகண்ட் ஸ்டேஜில் ஆக்சுவலி ஒரு ஃபன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஃபனி ஸ்டெப். என்ன பண்ணுவோம் சின்ன குழந்தைகள்னா, பெரிய ஆட்கள் பேசுவதை இமிட்டேட் பண்ணும்,
ஆனால் வேர்ட்ஸோ சென்டென்ஸோ லெட்டர்ஸோ எல்லாம் யூஸ் பண்ணிடல, சும்மா ஃபன்னா. ஓகே, கா கூ கூ பேப்ளே பேப்ளே கேக்கிளே கேக்கிளே கேட்டிருப்பீங்க. ஓகே, பேப்ளிங்னு சொல்லுவோம். எந்த மீனிங்கும் இருக்காது, அதில் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் இருக்காது, மீனிங்ஃபுல் லெட்டர்ஸ் இருக்காது. சம்டைம்ஸ் வாயில் என்ன வருதோ காக்லா மோக்ல கா ப்ராப்பலா கிளக்னே. ஓகே, தே என்ஜாய் தட் அண்ட் டூ தட். ஏன்னா எல்டர்ஸ் எல்லாம் என்னதோ கம்யூனிகேட் பண்ணுறாங்க, என்னதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை போல் நம்மவும் செய்யணும், நம்ம ஏதோ செய்யணும்னு என்ஜாய் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. பேப்ளிங்னு சொல்லுவோம். தட் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் தான் அந்த ரியல் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது வரைக்கும் சவுண்டும் சும்மா மீனிங்லெஸ் பேப்ளிங் தான் இருந்தது. இந்த தேர்ட் ஸ்டேஜில் தான் ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கிள் வேர்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதுகளுக்கு இந்த மீனிங் தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் முதல்ல மா அப்படின்னு வரும். ஓகே, மா கா வா, முதல்ல மீனிங் தெரியாது, அதுக்கு பிறகு அந்த எல்டர்ஸ் அதை சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, இது மா அம்மா, இது அப்பா அப்பா, இப்படி மீனிங்கை ரிலேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு தான் அதுகளுக்கு மீனிங் தெரியுது. முதல்ல அதுகளாட்டையும் அந்த சிங்கிள் வேர்டை ஸ்டார்ட் பண்ணுது மீனிங் தெரியாமலே. தென் they are taught, slowly they are taught. அதுக்கு பிறகு அது அசோசியேட் பண்ணுது அந்த வேர்டுக்கு கூட, அந்த அந்த நபரை இல்லைன்னா அந்த மீனிங்கை அசோசியேட் பண்ண படிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் மோஸ்ட்லி மோனோசிலபிக் வேர்ட்ஸாக தான் இருக்கும், சிங்கிள் சிலபிள் உள்ள வேர்டு. வா கா மா பா சம்திங் லைக் தட். நான் ஆக்சுவலி ஐஎல்டிஎஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்த காலகட்டங்களில் நிறைய லாங்குவேஜை பற்றி திங்க் பண்ணுவேன், எப்படி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஆக்சுவலி புக் எழுதுறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஓனாகவும் திங்க் பண்ணுவேன். அப்போ நான் கண்டுபிடித்த, என்னோட மனசில் நான் கண்டுபிடித்த ஒரு காரியம்தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அது ரியலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூஸ்வலி அதாவது நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது லிங்குவிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட் வரும், இங்கிலீஷ் லிங்குவிஸ்டிக்ஸ். அதில் நான் படித்த ஒரு ஃபேக்ட் என்னென்னா, நிறைய லாங்குவேஜில் இந்த அம்மான்னு உள்ள வேர்டு இருக்கு இல்லையா, இந்த அம்மான்னு இருக்கக்கூடிய வேர்டு நிறைய லாங்குவேஜில், ஈவன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே மாயில் தான் ஸ்டார்ட் ஆகும். அம்மாக்கும் மாக்கும் ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் அம்மா மா வருது, அம்மானு சொல்லுவோம். மலையாளத்தில் அம்மேன்னு சொல்லுவோம். ஹிந்தியில் மாதான்னு சொல்லுவோம். ஓகே, இங்கிலீஷில் மதர்ன்னு சொல்லுவோம் மா. ஃப்ரெஞ்சில் வந்து மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ் அம்மா வந்து அம்மாவுக்கும் மாய்க்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் அப்போ யோசித்தேன், அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஆடு மாடு சத்தம் போடும்போது கூட ஓகே மா மே அப்படின்னு சத்தம் போடும். அதுகளுக்கு அம்மாவை கூப்பிடுது அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மையிலே அம்மாவை மீன் பண்ணி தான் அது கூப்பிடுதா நமக்கு தெரியாது, we don't know. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ண போகணும்னு நமக்கு தெரியும். பேசிக் சவுண்ட் என்ன, ஒரு சைல்டு முதல்ல ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணுதுன்னா அது மோஸ்ட் பேசிக் சவுண்டில் தான் துவங்கணும். ஓகே, அந்த மோஸ்ட் பேசிக் சவுண்ட் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, நான் யோசித்த போது, நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாயை மூடி வைங்க. ஓகே, வாயை மூடி வச்சுட்டு ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஒரே ஒரு சவுண்டு தான் பாசிபிள். வாயை மூடி வச்சுட்டு க்ரியேட் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் டெசிபலில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒன்லி பாசிபிள் சவுண்ட். வாயை மூடி வச்சுட்டு க்ரியேட் பண்ணக்கூடிய ஒன்லி பாசிபிள் சவுண்ட் நேசல் சவுண்டாக தான் வரும். ஓகே, இப்படியே அந்த சவுண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு, சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு திடீரென்னு வாயை துறைங்க. ஓகே, மா 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 மா. ஸோ ஆக்சுவலி ஆடு மாடுகள் எல்லாம் அந்த பேசிக் சவுண்டை தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி மா மே ஆயா ஐயா ஊவா, அது வாயை எப்படி எந்த ஷேப்பில் வைக்கமோ அந்த சவுண்டில் ஊவா ஐயா ஒரு வவல் சவுண்டில் அது வரும். மோஸ்ட்லி
மா மா. மவுத்தில் எந்த சேஞ்சும் வருத்தாம சும்மா அப்படி ஓப்பன் பண்ணால் முதல்ல வரக்கூடிய பேசிக் சவுண்ட், அது ஒரு வவல் சவுண்ட். மா 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 மா. ஸோ எப்படி அம்மா சவுண்டு, அம்மா சவுண்டு, மா சவுண்டு வந்ததுன்னா, எப்போவுமே எல்லா கல்ச்சர்லேயுமே அம்மா தான் சைல்டை வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி அம்மா தான் கேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைல்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் சவுண்டு தான் மா மா. ஸோ அந்த சைல்டு அம்மாவை பார்த்து அம்மான்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த மா சவுண்டும் அம்மாவுக்கும் ஒரு அசோசியேஷன் உருவாகுது. கண்டிப்பாக இப்படி தான் எல்லா லாங்குவேஜ்லையுமே அம்மா உருவாகிருக்கணும். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் இல்லைன்னா லாங்குவேஜ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ண முடியும். ஒரு வேர்டு எப்படி க்ரியேட் ஆச்சு, அதுக்கு எட்டிமாலஜி அப்படின்னு ஒரு ஸ்டடி உண்டு. ஆக்சுவலி எப்படி வேர்டு க்ரியேட் ஆச்சு, அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அது எப்படி ஓவர் த இயர்ஸ் சேஞ்ச் ஆச்சு, மார்ஃபாலஜி அப்படின்னு ஒரு ஸ்டடி உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதோட மீனிங் எப்படி மாறுச்சு. ஒரு காலத்தில் நல்ல ஒரு மீனிங்காக இருந்தது எப்படி ஒரு 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 நெகட்டிவ் மீனிங்காக மாறுச்சு, அந்த மாதிரிலாம். ஸோ கம் பேக் டு த பாயிண்ட். நம்ம இந்த தேர்ட் ஸ்டேஜில் பார்க்கும்போது சிங்கிள் சவுண்டு க்ரியேட் பண்ணுறாங்க. அம்மா, அப்பா, வா, போ. ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜை புதுசாக லேர்ன் பண்ணும்போது ஆக்சுவலி நம்ம இந்த நேச்சுரல் மெத்தடை, இந்த சைல்டு மெத்தடை, பேபி மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னா இந்த தேர்டு ஸ்டேஜில் தான் நம்ம துவங்கணும். ஏன்னா நம்ம சின்ன சைல்டு இல்லை, சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, பேப்லிங் எல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் வித் சிங்கிள் வேர்ட்ஸ், நேச்சுரல் மெத்தட். ஓகே, இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க, அதில் எந்தெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரிங்க், காஃபி, டீ, கிவ். ஓகே, ப்ரைஸ், how much is the price? Okay, price, what, come, give. அதுக்கு கூட வேணா ப்ளீஸ் சேர்க்கலாம், ப்ளீஸ் கிவ். ஓகே, ப்ளீஸ் பிரிங். சிங்கிள் வேர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேபி ஸ்பீக்கிங்கில் ஃபோர்த் ஸ்டேஜ், ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஜ். சிங்கிள் வேர்டை ஓகே பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க மீனிங். ஸோ அதுகளாகவே இந்த பேபிஸே எல்டர் பீப்புளை இமிட்டேட் பண்ணி, அவங்கள அப்சர்வ் பண்ணி, அவங்கள லிசன் பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க, இமிட்டேட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு சைல்டு லேர்ன் பண்ணக்கூடிய 3 ஸ்டேஜ் இதுதான். அவங்க லிசன் பண்ணுறாங்க, லிசன் மட்டும் இல்லை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க லிப் மூவ்மெண்ட், அவங்க என்ன சொல்கிறாங்க, பாடி லாங்குவேஜ் டோட்டலி அப்சர்வ் பண்ணுறாங்க. தென் தே ரிப்பீட். அவங்களுக்கு ஓரளவு புரியுது இதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த லிப் மூவ்மெண்ட்லேயும் அந்த பாடி லாங்குவேஜ்லேயும் அவங்க சொல்லக்கூடிய விதத்துலேயும் தே ரிலேட். அவங்க பிரெயின் அதை ரிலேட் பண்ணுது, அசோசியேட் பண்ணுது, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ தே ரிப்பீட். எல்டர்ஸ் எப்படிப்பட்ட சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி சென்டென்சஸை க்ரியேட் பண்ண இந்த சில்ட்ரன் ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நிறைய இங்கிலீஷ் லேர்னர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எடுப்புலேயே இங்கிலீஷ் தப்பு இல்லாமலே பேசணும், முதல்ல எல்லாம் கரெக்டாக பேசணும். ஓகே, that is not possible. யூஸ்வலி இந்த நேச்சுரல் வே ஆஃப் ஸ்பீக்கிங்கில் எந்த கல்ச்சரில் எந்த சைல்டு அதோட மதர் டங் பேசும்போதும் எந்த ஒரு சைல்டும் எடுப்புலேயே கரெக்ட் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுவது இல்லை. ஓகே, நீங்கள் சைல்டை வாட்ச் பண்ணுங்கள். இதுவரைக்கும் வாட்ச் பண்ணலைன்னா உங்கள் வீட்டில் உள்ள பக்கத்தில் உள்ள சைல்டை வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு வா போன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் சின்ன சின்ன சென்டென்சஸ் ட்ரை பண்ணுவாங்க. அப்போது நீ இங்கே வா, அதுக்கு பதிலாக நீ வா இங்கே, நீ போ இங்கே, நேற்று இன்னும். ஸோ தே கன்ஃபியூஸ். நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அட்ஜெக்டிவ் வேர்புக்கு பதிலாக நவுன் போடுவாங்க, நவுனுக்கு பதிலாக வேர்ப் போடுவாங்க. ஓகே, எஸ்பெஷலி தமிழ் லாங்குவேஜில் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம். நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நீ தான். அவங்க எது அதிகமாக படிச்சிருக்காங்களோ நீ என்ன நிறைய கேட்டு படித்தா நீ எல்லாரையும் நீ என்ன தான் கூப்பிடுவாங்க. அதை அம்மா அப்பா கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, நீ இல்லை, பெரிய ஆட்களை நீங்கள் அப்படின்னு சொல்லணும். வா இல்லை வாங்கன்னு சொல்லணும்.
ஓகே, அந்த மாதிரி நிறைய காரியங்கள். ஸோ இந்த 4வது ஸ்டேஜ் ஆக்சுவலி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் 2-3 காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, தப்பே இல்லாமல் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க, தப்பு நிறைய போடுவாங்க. தட் இஸ் ஒன் திங். நம்பர் 2, சின்ன சின்ன சென்டென்ஸில் துவங்கி தான் பெரிய பெரிய சென்டென்ஸ் நோக்கி அவங்க போயிட்டு இருப்பாங்க, சின்ன சில்ட்ரன். 3வது காரியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா பிள்ளைகளுக்குமே எல்டர்ஸ் கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. எந்த எல்டர் கேட்டாலும், ஓகே, அம்மா அப்பா மட்டும் இல்லை, ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, அவருக்கு முன்னால் சின்ன பிள்ளைய ட்ரை பண்ணுது, பால் போச் 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 அங்கு. ஸோ அப்போ ஒரு கெஸ்ட் வந்திருப்பார், அவர் சொல்லி கொடுப்பாரு, பால் அங்கே போச்சா, பால் அங்கே போச்சு, பால் வெளியே போச்சு, வெளியே போய் விழுது. ஸோ லைக்வைஸ் தே கரெக்ட் தம். நம்மளும் தெரியாமலே நம்ம கரெக்ட் பண்ணுவோம், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஹியூமன் இன்ஸ்டிங்க்டில் இருக்குது. நம்மளோட குழந்தைகள், ஹியூமன் யங் கிட்ஸ் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எல்லா எல்டர்ஸுமே ஹெல்ப் பண்ணுவாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம இன்ஸ்டிங்க்டில் அது இருக்குது, நம்ம பிள்ளைகளை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்ஸ்டிங்க்டில் அது இருக்குது. சென்டென்ஸில் தப்பு போடுவதற்காக எந்த குழந்தைகளையும் நம்ம அக்யூஸ் பண்ணுவதே இல்லை. நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஓகே, 2-3 வேர்டு அது கஷ்டப்பட்டு பேசும்போதே நம்ம ஹாப்பியாகும், எக்ஸைட்டட் ஆகும். ஓ பியூட்டிஃபுல், நைஸ், ஓகே, அப்படி தான், வெரி குட். அந்த பால் அங்கே போச்சு இல்லையா, சோறுக்கு அந்த பக்கம் போய் விழுந்தா, ஓகே நான் எடுத்துகிட்டு வரேன், சரியா, ஓகே. ஸோ நம்ம நிறைய சொல்லி கொடுப்போம். இந்த ஆஸ்பெக்ட் நம்ம ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கிலீஷ் தெரியும், இன்னொரு நபர் இங்கிலீஷில் தட்டு தடுமாறி பேசிகிட்டு இருக்காரு, இந்த அப்ரோச் நம்மக்கிட்ட இல்லை. ஓகே, நம்ம இதை பண்ணணும். ஆக்சுவலி நம்ம அடுத்தவங்கக்கிட்ட இது பண்ணணும். இங்கிலீஷில் தட்டு தடுமாறி பேசும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஓ நைஸ், ஓ இவ்வளோ எனக்கு பேச தெரியுதா, வெரி குட், ஓகே அந்த சென்டென்ஸ் இப்படி இல்லை, அதில் இப்படி போடு, இந்த சென்டென்ஸ் அட்ஜெக்டிவை இப்படி போடு, இல்லைன்னா அந்த சென்டென்ஸை இப்படி கம்ப்ளீட் பண்ணு, அது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை தமிழ்நாட்டில் உள்ளவங்க இல்லைன்னா கேரளாவில் உள்ளவங்க இங்கிலீஷை மதர் டங்காக எல்லாமே இருக்கவங்க, எல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களும் அவங்க நெய்பர்ஸு, அவங்க பிள்ளைகளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை இப்படி கரெக்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணியிருந்தா வெரி ஃபாஸ்ட். நம்ம மதர் டங்கை எப்படி ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபாரின் லாங்குவேஜையும் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த 4th ஸ்டேஜில் 1, நீங்கள் சென்டென்ஸை பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண படிச்சுட்டு தான் நான் பேசுவேன், நோ, அது எப்போவுமே நடக்காது. நம்ம பேசி பேசி தான் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சிம்பிள் சென்டென்ஸில் துவங்குங்க, அதில் மிஸ்டேக்ஸ் வரும், ஸ்ட்ரகிள் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, மாறி மாறி ஹெல்ப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு கூடயாவது இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. உங்கள் மென்டர்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட, உங்களை இங்கிலீஷில் ஹெல்ப் பண்ணுறவங்கக்கிட்ட கரெக்ட் பண்ண சொல்லுங்கள். கரெக்ட் பண்ணணும், எனக்கு கரெக்ட் பண்ணித்தாங்க, ஒவ்வொரு இதுலேயும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தாங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிள்ளைகளுக்கு சைடு தேட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணும். ஒரு 2-3 தடவை கரெக்ட் பண்ணாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணும். ஐ ஆம் வெரி சாரி டு சே திஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஆன்லைன் கிளாஸில் அட்டென்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எம்ப்ளாயீஸ் தான், grown up people, ஓகே, ஈவன் 50 years 60 years 70 years எல்லாம் கூட உண்டு. ஓகே, 20s முதல் 70s வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அவங்க கரெக்ட் பண்ணும்போது அதை அவங்க உள்வாங்கல்ல, வெரி டிஃபிகல்ட். எப்படி சின்ன குழந்தைகள் கரெக்ஷனை உள்வாங்குதோ அந்த அளவுக்கு இவங்க உள்வாங்கல்ல. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்களுக்கு ஒரு காரியம் தப்பு, அதை இப்படி பண்ணணும் அப்படின்னு யாராவது கைட் பண்ணும்போது, இல்லைன்னா நீங்கள் எப்படியோ அதை அறிந்து கொள்ளும்போது அதை உள்வாங்குங்க. ஒரு செகண்ட் லிசன் பண்ணுங்க அதை. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க. நான் என்னோடய ஸ்பீக்கிங் செஷனில் கரெக்ஷன் சொல்லும்போது கூட அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. தே ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் தே ரிப்பீட் த மிஸ்டேக்ஸ் அகெயின் அண்ட் அகெயின்.
that is not learning. அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் அங்கே லேர்னிங் நடக்கல. ஆக்சுவலி நீங்கள் செய்யக்கூடிய கமிட் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை எகெயின் அண்ட் எகெயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. that is not improvement, that is not learning. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி லிசன் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, why it is like that. Okay, try to avoid that, try to learn that, relearn that. That is very important. ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டேஜில் இவ்வளோ காரியம் நடக்குது. சின்ன சின்ன சென்டென்ஸ் உருவாக்குவது, தப்பு போடுவது, தப்புகளில் இருந்து கரெக்ஷனை உள்வாங்கி அதை திருத்துவது. தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த ஃபிஃப்த் ஸ்டேஜ், திஸ் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத், ரியல் க்ரோத். ஃபோர்த்து ஸ்டேஜ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஃபிஃப்த்து ஸ்டேஜ் ரியல் க்ரோத். இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா சென்டென்ஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரியும். ஸோ இந்த ஃபிஃப்த்து ஸ்டேஜில் மேபி 5-6 வயசு, 7 வயசு, 8 வயசு, ஓகே, ப்ரைமரி ஸ்கூலிங் லெவலில் தே லேர்ன் டு யூஸ் எ லாட் ஆஃப் நியூ வேர்ட்ஸ். அவங்களுக்கு கூடுதல் எக்ஸ்போஷர் கிடைக்குது, கூடுதல் ஆட்கள்கிட்ட பேசுகிறாங்க, கூடுதல் சிச்சுவேஷனில் பேசுகிறாங்க, கூடுதல் சிச்சுவேஷனில் இடப்பழகிறாங்க. ஸோ புதிய வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலி லாங்குவேஜ் லேர்னிங்கில் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஒரு காரியமே கிடையாது. ஆக்சுவலி சயின்ஸில் தான் எக்ஸ்பெரிமெண்டேஷன் உண்டு. நம்ம பிஸ்னஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், நிறைய காரியங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி லாங்குவேஜில் உள்ளது எக்ஸ்பெரிமெண்ட்டே கிடையாது. நம்ம புதுசாக எதுவுமே இங்கே ட்ரை பண்ணுவதில்லை. நம்ம ஒரு புதிய சென்டென்ஸ் உருவாக்க முடியாது, புதிய ஒரு வேர்டு நம்ம உருவாக்க முடியாது. ஆக்சுவலி ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், சென்டென்சஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் ஆட்கள் யூஸ் பண்ணுவதை இங்கே இமிட்டேஷன் தான் நடக்குது, பியூர்லி இமிட்டேஷன். ஓகே, லிசனிங், அப்சர்வேஷன் அண்ட் இமிட்டேஷன், ரீப்ரொடியூசிங். எப்படி ஸ்டாண்டர்டாக ஒரு லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுதோ, எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணப்படுதோ அதை அப்படியே நம்ம அசிமுலேட் பண்ணி, அப்சர்வ் பண்ணி, அப்படியே ரிப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரிப்ரொடியூஸ் பண்ணுறோம். இங்கே எந்த க்ரியேட்டிவிட்டியும் கிடையாது. க்ரியேட்டிவிட்டி உண்டு, இஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் த லாங்குவேஜ். எங்கே எதை பேசணும், எந்த வேர்டு போடணும், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, 5 வேர்டு இருக்குது, ஒரே மீனிங். அதில் எந்த வேர்டு பெட்டராக இருக்கும், எந்த மாதிரி சென்டென்ஸ் பெட்டராக இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான், ஆக்டிவ் வாய்ஸும் இருக்குது, பேசிவ் வாய்ஸும் இருக்குது, ஆல்ரெடி இருக்கக்கூடியது தான். அதை எங்கே போடணும், எது பெட்டர். ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக தான் உண்டே தவிர நம்ம இதுவரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாத ஒரு வேர்டையோ ஒரு சென்டென்ஸையோ நம்ம க்ரியேட் பண்ணுவது கிடையாது. ஸோ பியூர்லி இமிட்டேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங் எ லாங்குவேஜ். இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட், இதுதான் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட். கிளாஸில் போய் அட்டென்ட் பண்ணுவதை விடவும் ஓகே, இதுதான் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட். ஸோ இதனால தான் என்னோட லாங்குவேஜ் லேர்னிங், என்னோட ஆன்லைன் கிளாஸஸில் கூட ஆல்மோஸ்ட் நான் நேச்சுரல் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன். ப்ராக்டிஸ் தான் 80% ஆஃப் த டைம். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் தான் நடக்கும். டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ், நியூ ஐடியாஸ், நியூ சென்டென்சஸ். அதுக்கு கூட நான் செய்யக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் காரியம் கரெக்ஷன். ஓகே, ஐ டூ கரெக்ஷன். எப்படி பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்களோ அந்த ரோல் தான் நான் என்னோட ஆன்லைன் கிளாஸஸில் நான் பண்ணுவது, நான் கரெக்ட் பண்ணுவது. மெயின்லி ஐ டூ த கரெக்ஷன், ஐ டூ எக்ஸ்பிளனேஷன். எதனால அது தப்பு. ஆக்சுவலி சில்ட்ரனுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் கூட நம்ம பண்ண மாட்டோம், அவங்க பிளைண்ட்லி அதை பிலீவ் பண்ணுவாங்க. லாங்குவேஜில் அவ்வளோதான் உண்டு, கிராமர் எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் தேவையில்லை. ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ் இப்படி தான்னா இப்படி தான், இந்த சென்டென்ஸோட யூஸ் இதுதான்னா இதுதான், தட்ஸ் ஆல். எதனால இதுதான், அது இங்கிலீஷில் அப்படி தான். ஓகே பட் ஐ கிவ் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ. ஆனால் இதுதான் அந்த காரியங்கள். இனி ஒரு 5 பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியம். எதனால சில்ட்ரனால், சின்ன பிள்ளைகள்னால எல்டர்ஸை விட ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணப்படுதுன்னா, நம்பர் 1, இந்த மதர் டங் அது லேர்ன் பண்ணும்போது they are surrounded by that language. That is very important. நம்ம இங்கிலீஷில் லேர்ன் பண்ணும்போது நமக்கு அந்த அட்மாஸ்பியர் மோஸ்ட் ஆஃப் த டைம் மிஸ் ஆகுது. நம்ம அந்த அட்மாஸ்பியரில் போகணும், க்ரியேட் பண்ணுவது பெஸ்ட். ஓகே, ஒரு நம்ம மதர் டங்கில் ட்ரெயின் ஆகும்போது சின்ன குழந்தைய, நம்ம அம்மாவும் அப்பாவும் அங்கிளும் எல்லாருமே அந்த லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க, எப்போவுமே அதுதான் கேட்குறோம். ஸோ நம்பர் 2,
we are immersed in that. Children are immersed in that. அதில் முங்கி இருக்காங்க. ஓகே, நம்பர் 3, they are very curious. சில்ட்ரன் எல்டர்ஸை விட ரொம்ப க்யூரியஸ். அதுகளுக்கு அதை அறிந்து கொள்ளணும், ஒரு புதிய வேர்டு அறிந்து கொள்ளணும், புதிய சென்டென்ஸ் அறிந்து கொள்ளணும், அது என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுவது, அந்த கேட்கலனாலும் யூஸ்வலி வேர்ட்ஸ் பற்றியெல்லாம் அவ்வளோ கேட்காது பிள்ளைய. கேட்காமலே அதை அசிமுலேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க பிள்ளைய, ஆனால் லாங்குவேஜை பற்றி அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஓகே, கரெக்ஷன் வரும்போது அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதுக்குள்ளாட்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்சைட் தம் தேர் இஸ் அ கியூரியாசிட்டி. அவங்க கியூரியாசிட்டினால கேட்காமலே அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியுது, அதை ரிப்பீட் பண்ண முடியுது. ஓகே, அண்ட் தே ஹாவ் எ வெரி ஸ்ட்ராங் அர்ஜ். நான் அந்த இன்ஃபென்ட் சொன்ன தொட்டிலில் கிடக்க பிள்ளை கம்யூனிகேட் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுது, எவ்வளோ அது ஸ்ட்ரென்த் எல்லாம் யூஸ் பண்ணி கூன்னு என்னதோ சொல்ல ட்ரை பண்ணுது. தட் அர்ஜ் சொல்லணும், எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லாமல் வழி இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு அர்ஜ் வேணும் நமக்கு க்யூரியாசிட்டியும் வேணும். இங்கிலீஷில் இந்த வேர்டு என்ன, அந்த வேர்டு என்ன, அந்த மீனிங் என்ன, அப்படி ஒரு யூசேஜ் இருந்து அதை நான் எப்படி யூஸ் பண்ணுவது, அதோட ரியல் மீனிங் என்ன. ஐ ஹேட் தட் க்யூரியாசிட்டி ஒன்ஸ் அப்பான் எ டைம். அண்ட் த அர்ஜ், எப்படியாவது இங்கிலீஷில் சிறந்தவனாக வரணும், சூப்பராக பேசணும், ஓகே, அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விதத்தில் பேசணும், அந்த மாதிரி ஒரு அர்ஜ் வேணும். அண்ட் ஃபைனலி தே ஆர் வில்லிங் டு இமிட்டேட். ஈஸியாக இமிட்டேட் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு தான் ஈகோ கிடையாது. ஓகே, நமக்கு தான் நிறைய ஈகோ. இமிட்டேஷன்னா தப்புன்னே படித்து வச்சுருக்கோம். லாங்குவேஜில் இமிட்டேஷன் தான் ரைட். ஆக்சுவலி பி வெரி கேர்ஃபுல். வெரி ஓகே அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்பர்லி. லாங்குவேஜ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, உங்கள் பர்சனாலிட்டியில், உங்கள் லைஃப் ஸ்டைலில், உங்கள் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில், உங்கள் வேலையில் மேபி யூ டோன்ட் வாண்ட் டு இமிட்டேட். யூ வாண்ட் டு show your creativity, your identity, everything. Very good. But in language, vocabulary, phrases, structures, imitation is the only way. Imitation is the right way. அதில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். when you know more words, more phrases, so you can experiment, you can develop your own style of speaking. But otherwise, during the learning process, it is absolutely இமிட்டேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு பேபி மாதிரி ஈகோ எல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு ஓகே, லிசன் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், ஓகே, இமிட்டேட் பண்ணுங்கள். வெரி ஃபாஸ்ட், வெரி குயிக்காக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது ஆக்சுவலி, பிஜேடி ஷோ. ஓகே, பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, ஹவு டு பிகம் ரிச், ஹவு டு டூ பிஸ்னஸ், இந்த மாதிரி கண்டென்ட் வரக்கூடிய சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.